முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் வாலிபன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அந்த வாலிபன் சின்ன சின்ன திருட்டுத்தனங்களை செய்து கொண்டு தன் மனைவி மகனுடன் வாழ்ந்து வந்தான். ஆனால் நாளுக்கு நாள் அவனின் ஆசைகள் அதிகரிக்கவே அவன் செய்து வந்த சின்ன சின்ன திருட்டுகளால் அவனின் தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை. பல நாட்களாக இதை பற்றியே யோசித்தவன், இல்லை, இனியும் இது மாதிரியான சின்ன சின்ன திருட்டுகளை செய்யாமல் ஒரே ஒரு முறை திருடினாலும் அதை அரண்மனையில் திருட வேண்டும், அதை வைத்து வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து ஒவ்வொரு நாளும் அரண்மனையை நோட்டமிட ஆரம்பித்தான். தனக்கு சாதகமான சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருந்தவன் ஒரு நாள் அரண்மனைக்குள் திருடன் நுழைந்து விட்டான். உள்ளே நுழைந்தவன் சிறிது நேரத்தில் தான் தப்பு செய்து விட்டோம் என்று தன் மனதிற்குள் நினைத்தான். என்ன இது, அரண்மனைக்கு வெளியேதான் காவலாளிகள் அதிகம் இருப்பார்கள் என்று நினைத்தால் உள்ளே அதைவிட அதிகமான காவலாளிகள் இருக்கிறார்களே. இப்போது நான் எப்படி வெளியே செல்வது? ஒருவேளை அப்படி தப்பிக்க முடியாமல் இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் நிச்சயம் எனக்கு மரண தண்டனை தான் என்று பலவாறாக மனதிற்குள் யோசித்தவனுக்கு திடீரென ஒரு எண்ணம் தோன்றியது. நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு இன்னும் நீங்க லைக் பண்ணலனா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அரசர் இருக்கின்ற அறைக்கு சென்று எப்படியாவது அவருடைய உடையை எடுத்து போட்டுக்கொண்டால் அதன் மூலம் இங்கிருந்து தப்பிக்க வாய்ப்பிருப்பதாக நினைத்து அரசரின் அறைக்குள் வாலிபன் நுழைந்தான். அங்கே அரசர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க, மகாராணியோ அரசரின் அருகில் உறங்காமல் உட்கார்ந்திருந்தாள். மகாராணி உறங்கும் வரை காத்திருந்தவன் மகாராணி உறங்கியதும் மெதுவாக நகர்ந்து அரசரின் உடைகளை தேடினான். அப்போது திடீரென அருகில் இருந்த ஒரு தண்ணீர் குடுவை கீழே விழ அந்த சத்தத்தை கேட்டு மகாராணி திடுக்கிட்டு எழுந்து வாலிபனின் கழுத்தில் வாளை வைத்தாள். யார் நீ? இந்த நேரத்தில் அரசரின் அறைக்குள் உனக்கென்ன வேலை என்று மகாராணி கோபமாக கத்த, மகாராணி, என்னை மன்னித்து விடுங்கள், நான் சின்ன சின்ன திருட்டுத்தனங்களை செய்து பிழைத்து வருகிறேன். என்னுடைய தேவைகள் அதிகரிக்கவே அதை பூர்த்தி செய்ய அரண்மனைக்கு திருட வந்தேன். ஆனால் இங்கே இருக்கும் பாதுகாப்பை பார்த்து என்னால் இங்கே திருட முடியாது என்று முடிவெடுத்தேன். அரசரின் உடையை அணிந்து கொண்டால் பாதுகாப்பாக வெளியே சென்று விடலாம் என்று நினைத்து அரசரின் அறைக்கு வந்தேன் என்று கண்ணீருடன் வாலிபன் புலம்புவதை பார்த்து, இவன் சாதாரண திருடன் தான் என்று மகாராணி தன் மனதிற்குள் நினைத்து கொண்டு அவனை பக்கத்து அறைக்கு அழைத்துச் சென்றாள். உன்னை பாதுகாப்பாக இங்கிருந்து வெளியே அனுப்புகிறேன், ஆனால் அதற்கு நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மகாராணி கூற, எதுவும் புரியாமல் வாலிபன் மகாராணியை பார்த்து கொண்டு இருந்தான். அரசர் எப்போதும் மக்களின் முன்னேற்றம், நாட்டின் வளர்ச்சி என்று அயராது உழைத்துக் கொண்டிருப்பதால் முன்பை போல் என்னை இப்போது கண்டுகொள்வதே இல்லை. நானும் எத்தனை நாட்களுக்கு தான் காமத்தை கட்டுப்படுத்துவேன்? என்னால் காமத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இரவெல்லாம் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய காமத்தை போக்க நீ எனக்கு உடல் சுகத்தை தந்தால் இங்கிருந்து உன்னை பாதுகாப்பாக வெளியே அனுப்புகிறேன். இல்லை என்று மறுப்பு தெரிவித்தால் உனக்கு மரணம் நிச்சயம் என்று மகாராணி எச்சரிக்க வாலிபன் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தான். ஐயோ, மகாராணியின் ஆசைக்கு அடிபணிந்தால் அரசருக்கு நான் மிகப்பெரிய துரோகம் செய்தவன் ஆகிவிடுவேன். மகாராணியின் ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் என் மரணத்தை நிச்சயம் யாராலும் தடுக்க முடியாது. இப்போது நான் என்ன செய்வேன் என்று மனதிற்குள் புலம்பியவன், மகாராணி, என் உடலில் வியர்வை நாற்றம் வருகிறது, சில நிமிடங்கள் அவகாசம் தாருங்கள், குளித்துவிட்டு வருகிறேன் என்று வாலிபன் கூற, தன்னுடைய காம ஆசை இந்த வாலிபனின் மூலம் தீரப்போகிறது என்ற ஆசையில் குளியல் அறைக்கு செல்ல மகாராணி வழிகாட்டினாள். குளியல் அறைக்கு சென்ற வாலிபன் இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்து மெதுவாக நகர்ந்து மகாராணியின் அறையை கடந்தான். காம போதையில் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த மகாராணி வாலிபன் தன் அறையை கடந்து செல்வதை கவனிக்கவில்லை. ஆனால் தொலைவில் பாதுகாப்பு பணியில் இருந்த அமைச்சர் ஒருவர் மகாராணியின் அறையை கடந்து வரும் வாலிபனை பார்த்து அவனை பின்தொடர்ந்து சென்று அரண்மனைக்கு பின்புறமாக மடக்கி பிடித்தார். யார் நீ? உனக்கு மகாராணியின் அறையில் இந்த இரவு நேரத்தில் என்ன வேலை என்று கேட்க, தான் எதற்காக வந்தேன் என்பதையும் மகாராணி தன்னிடம் என்ன கேட்டாள் என்பதை எல்லாம் ஒன்று விடாமல் வாலிபன் கூற,
இதை கேட்ட அமைச்சரின் மனதிற்குள் ஒரு கெட்ட எண்ணம் தோன்றியது. வாலிபனே, இப்போது நான் நினைத்தால் உனக்கு மரண தண்டனை தர முடியும். நீ உயிருடன் இங்கிருந்து செல்வதற்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறேன். ஆனால் அதற்கு நான் சொல்வதை அப்படியே செய்ய வேண்டும். இப்போது நீ நேராக மகாராணியின் அறைக்கு செல். மகாராணியுடன் நான் உங்களுடன் உடல் சுகத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அரசரை கொன்றுவிட வேண்டும் என்று கூறு என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பி வைத்தார். நாட்டுக்காக உழைக்கும் அரசரை என் வாயால் கொன்றுவிட வேண்டும் என்று உத்தரவு இடுவதா? இது மிகப்பெரிய பாவமே என்று நினைத்து கொண்டு வந்து மகாராணியிடம் அமைச்சர் சொன்னதை சொன்னவுடன் காமத்தின் உச்சத்தில் இருந்த மகாராணி எதையும் யோசிக்காமல் அருகில் இருந்த வாளை எடுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த தன் கணவனின் கழுத்தை ஒரே வெட்டில் இரண்டாக துண்டித்தாள். மறுகணமே தன் கணவனின் உடலை பார்த்து மகாராணி மயக்கமடைய இதுதான் சமயம் என்று வாலிபன் அங்கிருந்து தப்பித்து விட்டான். மறுநாள் அமைச்சரின் தலைமையில் விசாரணை நடந்தது. விசாரணையில் தான் அரசரை கொல்லவில்லை என்று மகாராணி கூறிய பதிலை திரும்ப திரும்ப கூற அதை ஏற்றுக்கொள்ளாத அமைச்சர் தான் அரசனாக வேண்டும் என்று தன்னுடைய வெகுநாள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள மகாராணிக்கு மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்தார். மகாராணியை தூக்கிலிட எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்றன. அதற்கு முன் மகாராணியை தனியாக சந்தித்த அமைச்சர் மகாராணியை பார்த்து, அரசர் தலை துண்டிக்கப்படும் போது நீங்களும் திருடனாக வந்த அந்த வாலிபனும் மட்டுமே அந்த அறையில் இருந்தீர்கள். அப்படி இருக்கையில் ஒன்று நீங்கள் அரசரை கொலை செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த வாலிபன் கொலை செய்திருக்க வேண்டும். நான் அந்த வாலிபனை பிடித்து விசாரிக்கும் விதத்தில் விசாரித்து விட்டேன். நீங்கள் தான் அரசரின் தலையை துண்டித்ததாக எல்லா உண்மைகளையும் என்னிடம் கூறிவிட்டான். காம போதையில் நீங்கள் செய்த குற்றத்திற்கு உங்களுக்குத்தான் மரண தண்டனை கிடைத்துவிட்டதே. பிறகு ஏன் இப்போதும் உண்மையை ஒப்புக்கொள்ள இவ்வளவு தயக்கம் என்று அமைச்சர் சிரித்துக்கொண்டே ஏளனமாக கேட்டார். அதை கேட்ட மகாராணி, நான் இப்போதும் சொல்கிறேன், என் கணவரை கொன்றது நான் கிடையாது. உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் இங்கு இருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்தால் அங்கு பவளமலை என்ற ஒரு குன்று வரும். அங்கு ஒரு மூதாட்டி இருப்பாள். அவளிடம் சென்று கேள், உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்று கூறிவிட்டு தூக்கு கயிற்றில் சிரித்த முகத்துடன் உயிரைவிட்டாள். மகாராணியின் இந்த பதிலை கேட்டு அமைச்சருக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த அறையில் இருந்த இருவரும் அரசரை கொலை செய்யவில்லை எனில் யார்தான் அரசரை கொன்றது என்பதை தெரிந்து கொள்ள பவளமலையை நோக்கி பயணப்பட்டார். அங்கு ஒரு குடிசையில் மூதாட்டி இருப்பதை பார்த்து அவளிடம் தான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை பற்றி விரிவாக கூற அமைச்சர் அமைதியாக பார்த்த மூதாட்டி, மகனே, உன் கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. ஆனால் என்னிடம் ஒரு அதிசய குதிரை இருக்கிறது. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதேனும் உனக்கு வந்தால் இந்த குதிரையின் தலையை வெட்டினால் உனக்கு பதில் கிடைக்கும் என்று முனிவர் ஒருவர் இந்த அதிசய குதிரையை எனக்கு பரிசாக தந்தார். இப்போது உன் கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள விரும்பினால் இதன் தலையை வெட்டி அந்த தலையை கையில் பிடித்துக்கொள், உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் என்று மூதாட்டி கூற உடனே அந்த குதிரையின் தலையை வெட்டி அந்த குதிரையின் தலையை கெட்டியாக பிடித்து கொண்டான். நேராக அந்த குதிரையின் தலை ஆள் அரவமற்ற ஒரு காட்டு பகுதியில் அமைச்சரை விட்டு மறைந்து விட்டது. என்னுடைய கேள்விக்கு இங்கு யார் பதில் தருவார்கள் என்று நினைத்து கொண்டே ஒரு கோவிலுக்கு அருகில் வந்து சேர்ந்தார். அந்த கோயிலுக்குள் இருந்த அறைக்கு வெளியே மனித வாசனை வருவதை பார்த்து வெளியே எட்டி பார்க்க கம்பீர தோற்றத்துடன் அமைச்சர் நிற்பதை பார்த்து அமைச்சர் மீது மோகம் கொண்டாள். இவனை கொன்றால் ஒரு நாள் மட்டுமே தன்னுடைய வயிற்று பசி தீரும். ஆனால் இவனை தன் வசமாக்கினால் தினம் தினம் தன்னுடைய உடல் பசியை தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு அழகான தேவதையைப் போல் அமைச்சர் முன் தோன்ற அவளின் அழகில் அமைச்சர் மயங்கி போனார். இப்படியே இரவு பகல் பாராமல் அவளுடன் உல்லாசமாக இருந்தார். ஒரு கட்டத்தில் அமைச்சருக்கு தன் மகன் மனைவியின் ஞாபகம் வர அவளிடம் தன் வீட்டிற்கு சென்று வர அனுமதி கேட்டார். ஆனால் அவள் அனுமதிக்கவில்லை. பின் ஒரு நாள் அசதியில் அவள் உறங்கிக் கொண்டிருக்க இதுதான் சமயம் என்று எப்படியோ அலைந்து திரிந்து ஒரு வழியாக தன் வீட்டிற்கு அமைச்சர் வந்து சேர்ந்தார். இப்படியே சில மாதங்கள் கடந்த நிலையில் மீண்டும்
அந்த அழகான உடலும் கிறங்கடிக்கும் அவளின் கண்களும் அமைச்சரின் நினைவிற்கு வர மீண்டும் அவளை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் காமமும் அமைச்சரை உறங்க விடாமல் துன்புறுத்தியது. ஆனால் எப்படி அங்கு செல்வது என்று தெரியாமல் மீண்டும் பவளமலையை நோக்கி பயணப்பட்டான். அங்கு இருந்த மூதாட்டியை பார்த்து தான் மீண்டும் அதே இடத்திற்கு செல்ல வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கள், அப்படி நீங்கள் உதவி செய்தால் எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் தருகிறேன் என்று அமைச்சர் கூற, மூதாட்டி அதை கேட்டு கலகலகலவென்று சிரித்தாள். மகனே, சென்ற முறை அந்த இடத்திற்கு உன்னை அனுப்ப என்னிடம் அதிசய குதிரை இருந்தது, இப்போது என்னிடம் எந்த அதிசய சக்தியும் இல்லையே என்று மூதாட்டி கூறுவதை கேட்டு அமைச்சர் பதறினார். மூதாட்டியே, அப்படியெல்லாம் கூறாதீர்கள், ஏதேனும் ஒரு மார்க்கம் இருக்கும், தயவு செய்து எனக்காக கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சரி, உன்னுடைய மகனை அழைத்து வந்து இதே இடத்தில் உன் மகனின் தலையை வெட்டி கையில் பிடித்து கொண்டால் அந்த தலை அதே இடத்திற்கு உன்னை அழைத்து செல்லும் என்று மூதாட்டி கூறிய மறுகணமே நேராக வீட்டிற்கு வந்து தன் மகனை தூக்கி கொண்டு சென்றான். காமம் என்பது உணவில் சேர்ப்பின் உப்பை போன்று அளவாக இருக்க வேண்டும். உப்பு அதிகமானாலோ அல்லது குறைவாக இருந்தாலோ எப்படி உணவு ருசிக்காதோ அதை போல மனதிற்குள் காமம் அளவாகவே இருக்க வேண்டும். உன் மனதில் இருக்கும் கட்டுப்பாடு இல்லாத காமத்திற்காக நீ பெற்றெடுத்த உன் மகனையே கொல்வதற்கு துணிந்துவிட்டாய். இப்போது சொல், உன் மகனை கொல்ல துணிவது நீயா அல்லது உன் மனதிற்குள் விஷமாக பரவி இருக்கும் காமமா என்று மூதாட்டி கேட்க அமைச்சர் தலை குனிந்து நின்றான். அன்று அரசனை கொன்றது மகாராணி இல்லை, அவளின் மனதுக்குள் குடிகொண்டிருந்த கட்டுப்பாடில்லாத காமம்தான். அதனால்தான் மகாராணி நீ அத்தனை முறை கேட்டும் நான் அரசனை கொல்லவில்லை என்று தீர்க்கமாக கூறினாள். மகனே, ஒரு உயிரை உருவாக்கத்தான் இறைவன் காமத்தை படைத்தான். காமத்திற்காக ஒரு உயிரை அழிப்பது மிக பெரிய பாவம். காமம் உன் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால் உன் வம்சம் வளரும். காமத்தின் கட்டுப்பாட்டிற்குள் நீ இருந்தால் உன் வம்சமே அழிந்துவிடும் என்பதை மறந்துவிடாதே என்று அறிவுரை கூறி அமைச்சரை அனுப்பி வைத்தாள். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்த அந்த வலதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்குது, அதையும் தொட்டு பார்த்துருங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.